தமிழ் ஊரு நல்லுலகிலே வாழ்கின்ற தமிழறிஞர்களே, போராட்ட களத்தை அமைத்துக் கொடுங்கள். எப்படி போராட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஓட்டுகள் வேண்டாம். ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு வேண்டாம். ஓட்டுக்காக நாங்கள் செய்யவில்லை. ஆம், ஓட்டுக்காக எதையும் செய்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல அவர். மக்கள் நலனை மட்டுமே மனதில் நிறுத்தி போராடுகிற சமூக போராளி. இதனால்தான் ஜூலை 27, 2006 அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக தமிழ் அமைப்பு மாநாட்டில் அவருக்கு தமிழின காவலர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. புதுதில்லி டால்கோட்டாரா அரங்கில் வாஜ்பாய், ராஜேஷ் பைலட், பாலயோகி ஆகியோர்கள் பங்கேற்க 3 பிரம்மாண்டமான சமூக நீதி மாநாடுகளை நடத்தி காட்டிய மருத்துவர் ஐயாவை அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர்களும் ஒன்றிணைந்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் கூட்டணியின் தலைவராகவும் நமது ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். வன்னிய சமுதாயத்தை தலைநிமிரச் செய்ததல்லாமல் தமிழ் சமுதாயத்தின் காவலராகவும் இருந்து 1980 தொடங்கி இந்த 29 ஆண்டுகளில் அவர் உழைத்த உழைப்பும் கடந்து வந்த பாதையும் தான் எத்தனை கடினமானது. மக்களின் நலனுக்காகவும் சமுதாய உயர்வுக்காகவும் அரசின் கவனத்தை ஈர்க்க அவர் செய்த போராட்டங்கள் தான் எத்தனை. நெய்வேலி நிலக்கரி சுரங்க நிர்வாகம் நிலம் கொடுத்த வன்னியர்களை வேலை வாய்ப்பில் புறக்கணித்ததை எதிர்த்து நிலமீட்பு போராட்டம். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியை குறைக்க கோரி துயர்துடைப்பு போராட்டம். கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது படுகொலை தாக்குதல் நடந்ததை எதிர்த்து அன்றைய முதல்வர் பங்காரப்பாவின் கொடும்பாவி எரிப்பு போராட்டம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதை ரத்து செய்ததை எதிர்த்து தூக்கு கயிறு போராட்டம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தனியார் கல்வி நிறுவனங்களை அரசுடைமையாக்க கோரி கண்களை கட்டிக்கொண்டு பட்டினி போராட்டம். நெல்லையில் கார்னட் மணல் எடுப்பதால் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக அதை எதிர்த்து 5000 பேரை திரட்டி உண்ணாவிரத போராட்டம். காவிரியில் நதிநீர் கேட்டு விவசாயிகளுடன் தஞ்சை தரணியில் கட்டை வண்டி போராட்டம். மேட்டூர் நூற்பாலை மூடப்பட்டதை கண்டித்து மீண்டும் அதை திறக்க கோரி சாலை மறியல் போராட்டம். ராமேஸ்வரம் வரை கடலில் சென்று கச்சத்தீவை மீட்க கோரி உரிமை போராட்டம். வன்னியர்கள் இடஒதுக்கீட்டில் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதை கண்டித்து 2001 மீண்டும் பட்டை நாம போராட்டம். பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் கள்ளச்சாராய சாவுகளை தடுத்திட கோரியும் மலிவு விலை மது துவங்க உள்ளதை கண்டித்தும் கருப்பு கொடியுடன் கருப்பு உடை அணிந்து தலைமைச் செயலகம் முன்பு துக்க தினமாக அறிவித்து கண்டன ஒப்பாரி போராட்டம். உழவர்கள் நலன் கருதி உரவிலை உயர்வை எதிர்த்து போராட்டம் செய்து தமிழகமெங்கும் வட்ட மாவட்ட தலைநகரங்களில் கோணிப்பையை தலையில் கவிழ்த்துக் கொண்டு கண்டன போராட்டம். மின்சார தட்டுப்பாட்டை போக்க கோரி தீப்பந்த போராட்டம். பெண்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம். கடும் வறட்சி காலத்தில் மக்கள் மிகவும் பாதிப்படைந்த நிலையில் விவசாயிகள் நலன் கருதி நிலவரி கட்டணம் செலுத்த வேண்டாம் என்று கூறி தப்படிப்பு போராட்டம். சுற்றுப்புறச் சூழல் நலன் கருதி பாலாற்றை காக்க பசுமை தாயகத்தின் சார்பாக வாணியம்பாடியில் இருந்து வாலாஜா வரை 120 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிதிவண்டி பேரணி மற்றும் பசுமை தாயகத்தின் சார்பில் பவானி ஆற்றை காக்க மேட்டுப்பாளையத்தில் இருந்து சத்தியமங்கலம் வரை 3 நாட்கள் மிதிவண்டியில் சென்று விழிப்புணர்வு பேரணி. பிற மொழியில் பெயர் பலகை எழுதுவதை எதிர்த்து தமிழ் மொழியில் பெயர் பலகை எழுதச் சொல்லி மொழி போராட்டம் என பல போராட்டங்களை மக்கள் நலன் கருதி நடத்தி காட்டியிருக்கிறார். இதில் பல போராட்டங்களை ஐயா அறிவிப்பு செய்ததுமே அரசு தன் முடிவை அதிலிருந்து மாற்றிக் கொண்டதுதான் அவருக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. இது தவிர எத்தனை பேரணிகள், எத்தனை மாநாடுகள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் எழுச்சி பேரணி. மதுரை தமுக்க மைதானத்தில் வன்னியர் தேவேந்திரர் ஒரு தாய் மக்கள் என உணர்த்தும் எழுச்சி மாநாடு. ஆகஸ்ட் 89 பூரண மது விலக்கு கோரி மகளிர் அணி சார்பில் தமிழகமெங்கும் கண்டன ஆர்ப்பாட்டம்.
பெரம்பலூர் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். செப்டம்பர் 12 தாழ்த்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க மறுத்த குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். சட்டமன்றத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். கர்நாடக வாழ் தமிழர்களை காப்பாற்றும் பொருட்டு 1000 சிற்றூந்துகளில் கர்நாடகா நோக்கி வாழ்வு மீட்புரிமை பேரணி. மொழிப்போர் தியாகி சங்கரலிங்க நாடார் அவர்களுக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வீர வணக்க நாள் விழா. மத்திய அரசு விடுதலை புலிகளுக்கு தடை விதித்ததை எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். சிதம்பரம் பத்மினி கொலை வழக்கு தொடர்பாக நீதி கேட்டு கண்டன கூட்டம். அரியலூரில் சாதி சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு. மது ஆபாச ஒழிப்புக்கு பூலாந்தேவியை வரவழைத்து மகளிர் இயக்க மாநாடு. பூம்புகாரில் மகளிர் உரிமை பாதுகாப்பு மாநாடு. மேட்டூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் அரசியல் மாநாடு. அரூரில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சமுதாய ஒற்றுமை மாநாடு. கங்கை கொண்ட சோழபுரம் விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்க மாநாடு. சேலத்தில் கல்வி உரிமை கோரி மாணவர் மாநாடு. மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் மற்றும் பாட்டாளி மாணவர் சங்க எழுச்சி மாநாடு. தருமபுரி மாவட்ட முதல் அரசியல் சமுதாய நல்லிணக்க மாநாடு. காஞ்சிபுரம் செங்கை கிழக்கு மாவட்டத்தில் முதல் தமிழர் விழிப்புணர்வு மாநாடு. விழுப்புரம் கடலூர் ஆகிய 2 மாவட்ட அரசியல் சமூக ஒற்றுமை மாநாடு. சென்னையில் அம்பேத்கர் பல்கலைக்கழக பெயர் மாற்று தீர்மானத்திற்கு ஆதரவு கோரி சென்னை தேனாம்பேட்டையில் இருந்து தமிழக ஆளுநர் மாளிகை வரை பேரணி ஆர்ப்பாட்டம். பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் அரசியல் மாநாடு. புதுதில்லியில் சமூக நீதி மாநாடு. பொதுமக்கள் அடிப்படை தேவைகள் பொது பிரச்சனைகள் தொடர்பாக 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதி மாநாடுகள் நடத்தப்பட்டு தொகுதி வாரியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 100 கிராம மாநாடுகள். விலைவாசி உயர்வு, பேருந்து கட்டணம், மின் கட்டண உயர்வு, அரசு பணிகளில் வேலை நியமன தடை, அரசு அலுவலர்களின் சலுகை குறைப்பு ஆகியவற்றை கண்டித்து மாவட்ட மற்றும் வட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம். சென்னை இலவச மின்சார ரத்து கண்டித்து அறிக்கையின் விளக்கு ஏற்றி ஆர்ப்பாட்டம். தனியார் கல்லூரிகள் கல்விக் கொள்ளையை கண்டித்து சென்னையில் அக்கல்லூரிகளை அரசுடைமையாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். சென்னை வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாநாடு. பூம்புகாரில் மகளிர் மாநாடு. சென்னையில் சமூக நீதி பேரவை மாநாடு. உத்திரமேரூர் சமூக நீதி கேட்டு வாழ்வுரிமை மாநாடு. சென்னை மாநில சமூக முன்னேற்ற சங்க மாநாடு. கோவை சமூக நீதி பேரவை மாநாடு. மதுரை சமூக நீதி பேரவை மாநாடு. நெல்லை சமூக நீதி பேரவை மாநாடு. பெண்ணாகரம் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாடு. திருச்சி சமூக நீதி பேரவை மாநாடு. பூம்புகாரில் மகளிர் மாநாடு. திருவண்ணாமலை சமூக நீதி பேரவை மாநாடு. ஆரணி பிற்படுத்தப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாடு. திருக்கழுக்குன்றம் மிக பிற்படுத்தப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாடு. ஈரோடு சமூக நீதி பேரவை மாநாடு. சென்னை குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மாநாடு. வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாநாடு. திண்டுக்கல் மகளிர் சங்க மாநாடு. மதுரை சமூக நீதி பேரவை மாநாடு. தஞ்சை காவிரி பிரச்சனையை குறித்து கண்டன பொதுக்கூட்டம். சென்னை கல்வி கட்டணம் குறைக்க ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் கோவில்களில் ஆடு கோழி பலித்தடை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தூங்குகின்ற தமிழக அரசை கண்டித்து சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் அலார மணியோசை எழுப்பி ஆர்ப்பாட்டம். சென்னை ஆதி திராவிடர் முஸ்லிம் இணைப்பு மாநாடு. காஞ்சிபுரம் மிக பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர் ஒற்றுமை பிரச்சார மிதிவண்டி பேரணி. தமிழை பயிற்று மொழியாக்க கோரி கல்வி இயக்குனர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். சென்னை நீதிமன்ற விசாரணைகள் தமிழிலேயே நடத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். தமிழை ஆட்சி மொழியாக கோரி ஆர்ப்பாட்டம். நிகழ்ச்சிகள் தமிழில் ஒளிபரப்ப வானொலி தொலைக்காட்சி நிலையங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம். சின்னத்திரையில் தமிழை முன்னிலைப்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம். சீர்காழி, பூம்புகார், நாகை ஆகிய இடங்களில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல். சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு மாநாடு. நுழைவுத் தேர்வு ரத்துக்கு அவசர சட்டம் இயற்ற கோரி கண்ணை கட்டி ஆர்ப்பாட்டம். சென்னை பசுமை தாயகம் சார்பில் புகையிலை பயன்படுத்துவதன் தீமை குறித்து கருத்தரங்கம். புதுவை அரசு இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் இலங்கை அதிபர் ராசபக்சே அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.
கிராமங்களை அழித்து துணை நகரம் அமைக்கக்கூடாது, கிராம மக்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்கும் விளைநிலங்களை அழித்துவிட்டு துணை நகரம் உருவாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தி மருத்துவர் ஐயாவின் பொதுக்கூட்டம், தமிழ்நாட்டுக்குள் மரபணு மாற்றப்பட்ட பிடி நெல் விதைகள் நுழைய அனுமதிக்க கூடாது என்று கருத்தரங்கம், தடை செய்யப்பட்டுள்ள பரிசுச் சீட்டுகள் திருட்டுத்தனமாக விற்கப்பட்டு வருவதை கண்டித்து போராட்டம், இலங்கை கடற்படையினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக மீனவர்களை தாக்கியதை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம், 27/4/2007 முதல் 1/5/2007 வரை 5 நாட்கள் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவதை எதிர்த்து தொடர் முழக்க போராட்டம், எல்லாவற்றையும் இழந்துவிட்ட தமிழன் மானம் ஒன்றையாவது மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மான மீட்பு இயக்கம், ஈழத்தமிழர்கள் நலனை பாதுகாக்க கோரி பெரியார் திடலில் பொதுக்கூட்டம், பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் அணியினரின் மதுக்கடை ஒழிப்பு மாநாடு, ஜெயலலிதா அரசின் வேலை நியமன தடை சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம், வேலூர் மாவட்டத்தில் தோல் தொழிற்சாலைகளின் கழிவு நீரால் ஏற்படும் பாதிப்புகளை விளக்கி மிதிவண்டி பேரணி, வழிபாட்டு தலங்களில் தமிழில் அர்ச்சனை செய்ய கோரி ஆலயங்கள் முன் ஆர்ப்பாட்டம், திருமணங்கள் தமிழ் வழியில் நடத்த கோரி ஆர்ப்பாட்டம், தமிழ் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம், சின்னத்திரையில் ஆபாசம் மற்றும் பெண்ணடிமைத்தனத்தை நீக்குவதற்கு தணிக்கை முறை கோரி ஆர்ப்பாட்டம், சில்லறை வணிகத்தை ஒழிக்க வரும் ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களை விரட்டும் பிரச்சாரம் மற்றும் ஆர்ப்பாட்டம், சிங்கள அரசு தொடர்ந்து இனவெறியோடு செயல்பட்டு வருவதை கண்டித்து மார்ச் 27, 2008 அன்று மருத்துவர் ஐயா மற்றும் தொல் திருமாவளவன் தலைமையில் சென்னை மெமோரியல் கூடம் அருகே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. மது ஒழிப்புக்காக கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரையில் பிரம்மாண்டமான விழிப்புணர்வு பேரணியை நடத்திய நம் ஐயா வழியெங்கும் மதுவின் கேட்டை உணர்த்தி பல பொதுக்கூட்டங்களை நடத்தியதோடு குடியால் வாழ்விழந்த விதவை பெண்களை வெள்ளைச்சேலை அணிந்து மதுவால் விளையும் கேட்டை விளக்கி பிரச்சாரம் செய்யச் செய்தார். தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டுவர போராடியது, விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்து கொள்ளும் உரிமையை வலியுறுத்தி விவசாயிகள் நலனுக்காக தொடர்ந்து போராடி வந்தது. இப்படி எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள். இதில் பலமுறை தடையை மீறியதற்கு சிறைவாசம், தாக்குதல் என பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார் நம் மருத்துவர் ஐயா. இவையெல்லாம் நெஞ்சில் விழுந்த விழுப்புண்கள் என்றால் முதுகில் குத்துப்பட்டவைகளும் ஏராளம். சாதி கட்சி நடத்துகிறவர், வன்முறையை தூண்டி விடுகிறவர், மரம் வெட்டி என்று அவர் சந்தித்த விமர்சனங்களும் ஏராளம். இதையெல்லாம் பேசுகிற அறிவு ஜீவன்கள் இத்தனை காலம் பின்தங்கி சேற்றில் கிடந்த ஒரு சமுதாயம் அவரால் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பதை பற்றி பேச மறுப்பது ஏன்? வீழ்ந்து கிடந்த மனிதர்களை பற்றி கவலைப்படாதவர்கள் மரம் வெட்டி வீழ்த்தப்பட்டதை மட்டும் அக்கறையோடு விமர்சிப்பது ஏன்? கை கால்களில் பிணைக்கப்பட்டிருக்கிற அடிமை சங்கிலியை உடைத்தறிய கையில் சுத்தி எடுத்தால் அது எப்படி வன்முறையாகும்? ஓர் இனம் முற்றிலும் நசுக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருப்பதை விட நான் 1000 தடவைகள் வன்முறையையே விரும்புகிறேன். அவமானத்தின் இழிவான சாட்சியாக இருப்பதை காட்டிலும் கௌரவத்தை காப்பாற்ற நான் ஆயுதம் ஏந்தவும் தயார் என்றார் அகிம்சையை போதித்த மகாத்மா காந்தி. இதற்காக அவரை வன்முறையை நேசிப்பவர் என்று சொல்வார்களா? பிறகு ஏன் ஐயா மீது மட்டும் இத்தனை விமர்சனங்கள்? இவையெல்லாம் பொதுப்படையானவை அல்ல. ஐயாவின் செல்வாக்கு உயர்வதை சகித்துக் கொள்ள முடியாதவர்களாலும் பதவியை மட்டும் எதிர்பார்த்து கிடைக்காமல் வெளியேறியவர்களாலும் செய்யப்படுகிற தூற்றுதல்கள். இந்த கலங்கரை விளக்கம் உயரத்தில் இருந்தால்தான் ஒளி வீசி நம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியும் என்பதை தமிழ் சமுதாயத்தினர் தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால்தான் இந்த திருகு வேலைகள் எல்லாம் அவர்களிடம் எடுபடவில்லை. பின்தங்கி இருந்த வன்னிய சமுதாயத்தை உயர்த்துவதென்பது அவரது ஆரம்ப கட்ட நோக்கமாக இருந்திருக்கலாம். வன்னிய சமுதாயத்தைப் போல இஸ்லாமிய சமுதாயம் உள்பட அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரும் முன்னேற வேண்டும் என்பதுதான் அவரது அடிப்படை நோக்கம்.